ஈரானின் புரட்சிகர காவல் படையின் புதிய தளபதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானின் புரட்சிகர காவல் படையின் புதிய தளபதியாக ஜெனரல் அகமது வஹீதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஈரானின் புரட்சிகர காவல் படையின் தளபதி முகமது பாக்பூர் கொல்லப்பட்ட நிலையில் புதிய தளபதியை நியமனம் செய்திருக்கிறது ஈரான் அரசு. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானின் புரட்சிகர காவல் படையின் தளபதி முகமது பாக்பூர் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது புதிய தளபதியாக ஜெனரல் அகமது வஹீதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனை ஈரான் அரசு தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போர் சூழல் காரணமாக தற்போது புதிய தளபதியாக ஜெனரல் அகமது வஹீதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஈரானின் புரட்சிகர காவல் படையின் புதிய தளபதியாக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானின் புரட்சிகர காவல் படையின் தளபதி முகமது பாக்பூர் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது புதிய தளபதியை நியமனம் செய்திருக்கிறது ஈரான் அரசு. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இவருடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடர்ந்து கூட்டு தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானினுடைய உச்ச தலைவராக இருந்த கமேனி கொல்லப்பட்டாலும் தங்களுக்கான அச்சுறுத்தல் நீக்கப்படும் வரை இந்த தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சற்று முன்னதாக அறிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் ஈரானினுடைய IRGC என்று சொல்லப்படுகின்ற அந்த ரெவல்யூஷனரி கார்டினுடைய தலைவரும் நேற்று கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது ஈரான் புதிய கமாண்டர் இன் சீஃபை அறிவித்திருக்கிறது. பிரிகேடியர் ஜெனரல் அகமது வாஹிதி அவர்கள் இந்த புரட்சிகர காவல் படையினுடைய புதிய கமாண்டர் இன் சீஃப், அதாவது தலைவராக செயல்படுவார் என ஈரான் தற்போது அறிவித்திருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு சண்டையை நாங்கள் தொடருவோம் என்று IRGC தெரிவித்திருக்கிறது. இதற்கு நாங்கள் தண்டனை கிடைக்கக்கூடிய மிக உறுதியான பலமான ஒரு தாக்குதலை கொடுப்போம், நாங்கள் நிச்சயம் இதற்கு பழி வாங்குவோம் என IRGC தெரிவித்திருந்த நிலையில் தங்களுடைய சண்டையை மேலும் தொடரும் விதமாக தற்போது புதிய தளபதியை ஈரான் தற்போது அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.